காங்கிரஸுடைய வலிமை குறைஞ்சிருச்சு. திமுகவால தான் காங்கிரஸ் இன்னுமே தமிழகத்துல நிலைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை வைக்கும்போது, காங்கிரஸ் தாவேக்காவுக்கு போறது என்ன மாதிரி ஒரு பலத்த குடுக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவால் தான் காங்கிரஸ் தமிழகத்தில் பிழைத்திருக்கிறது என்றும் சொல்லலாம். காங்கிரஸ் ஆதரவு அல்லது காங்கிரஸ் மாதிரி 1, 2 கட்சிகளுடைய ஆதரவால் தான் திமுக ஜீவித்துக் கொண்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். திமுக மட்டும் தனியா நின்னுலாம் ஜெயிக்க முடியாது. அந்த துணிச்சலே திமுகவுக்கு கிடையாது. அந்த துணிச்சலோடு இருந்த ஒரே தலைவர் செல்வி ஜெயலலிதா தான். தனித்து போட்டியிட்டு தன்னுடைய கட்சியை வெற்றி பெற வைத்து தன்னுடைய துணிச்சலை வெளிப்படுத்தியவர், கட்சியினுடைய துணிச்சலை நிரூபித்து காட்டியவர் செல்வி ஜெயலலிதா தான். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாகட்டும், அவருடைய தந்தை கலைஞராகட்டும், தனித்து போட்டியிட்டு வென்று காட்டிய வரலாறே கிடையாது. கூட்டணி கட்சிகளை தயவில் தான் திமுக இதுவரை ஆட்சிக்கு வந்திருக்கிறது. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவால் ஆட்சிக்கு சர்வ நிச்சயமாக வர முடியாது. நான் அறைவு கூவலாக சொல்லுகிறேன். திமுகவுக்கு துணிவு இருந்தால் தனித்து நின்று வென்று காட்டட்டும்.